வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 ஜாக்லின், ராயன், சௌந்தர்யா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கோட கேம் பிளானை பற்றி. ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ப்ளூ டீமை எப்படி அடித்து தூக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா வருவீங்கம்மா, அவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நாளைக்கு அடித்து தூக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ ஜாக்லினோட மூளை பயங்கரமான மூளைங்க. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு முத்துவை வந்து ரஞ்சித் சாரை வச்சு பிடிக்க வச்சிடலாம், ஈஸியாக பிடிச்சி அப்படியே படுக்க வச்சுருவார் அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ரயன் சொல்கிறான், ஆமாம் முத்து ஆல்ரெடி முடியலை, அவ்வளோதான், அவனால் எக்ஸாஸ்ட் ஆகிட்டான், அதனால் முத்துவை வந்து ரஞ்சித் சார் பிடிக்கட்டும், நான் வந்து தீபக் அண்ணாவை பிடிச்சிட்றேன், தீபக் அண்ணாவெல்லாம் ஈஸியாக நான் வந்து தீபக் அண்ணாவிட்டருந்து ஈஸியாக நான் வந்து தப்பிச்சு வந்துடலாம், ஸோ நான் வந்து தீபக் அண்ணாவை பிடிச்சிடுறேன். அப்போ வந்து மஞ்சரி வந்து ஜாக்லின் 2 பேரும் விளையாடுவாங்க போல். ஸோ பயங்கர பிளானில். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து அவங்களுடைய எண்ணம் பாருங்கள் எவ்வளோ கெட்ட எண்ணமாக இருக்குது அப்படின்னு ராயன்கிட்ட சொல்கிறாங்க. ராயன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோவேன், ரஞ்சித் சாரையெல்லாம் கொடுக்கவே கூடாது, உனக்கு ஒன்று இல்லை, உனக்கு ஒன்று வரணும், இல்லை உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துச்சுன்னா ஒன்று உனக்கு, இல்லைன்னா எனக்கு, ரஞ்சித் சாருக்கெலாம் கிடைக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா இன்னும் கேமே முடியலை, அவரை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க, அவரும் விளாட்றாப்புல, அப்புறம் ஏன் அப்படி சொல்கிறீங்க? பாவம் அவரே அடுத்த வாரம் இந்த வாரம் போக போகிறாரு, எப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் எப்பா இந்த மாதிரியா ஒரு பிரெயின் இருக்கணும்? கேம் முடிஞ்சதுக்கப்புறம் வின் பண்ணிட்டதுக்கப்புறம் சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க, அவன் ராயன் மைண்டில் வந்து போட்டு வைக்கிறாங்க. இப்போ புரிஞ்சுக்கோங்க ஜாக்லினோட புத்தி எப்படின்னு. ஸோ ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதாவை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அன்ஷிதா வந்து அந்த நம்ம தீபக் வந்து கல்லை தள்ளி விடும்போது மண்டையில் அடிப்பட்டது மாதிரி போய் உட்காருவாங்கல்ல, ஸோ அது வந்து பொய் அப்படின்னு வந்து ராயன் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க மண்டையில் அடிப்படவே இல்லை, அவங்க ஒரு ட்ராமா தான் மேக் பண்ணி வந்து அவங்க அந்த ட்ராமா மேக் பண்ணவும் கேம் ஸ்டாப் ஆகிடுச்சு. உடனே கீழே விழுந்த கல்லெல்லாம் யாரும் எடுக்கலை, ஸோ அது திருப்பி அவங்க அடிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 102 கல் இருந்துச்சு அவங்கள்ட்ட அப்படின்னு வந்து ரயன் சொல்கிறாப்புல. ஆமாம், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தலையில் அடிப்படலாம் இல்லைங்க, உண்மையிலே காலில் தான் வந்து விழுந்திருக்கும் ஒரு கல். ஸோ அதை சௌந்தர்யா கூட இங்கே சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய மூவ் அது கிரேட் மூவ் தான் எனக்கு தெரிஞ்சு. தலையில் அடிப்பட்டது மாதிரி உட்காரமும் தீபக் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவார், போய் என்னமாச்சுன்னு கேட்பாங்க. ஸோ அந்த கல்லையெல்லாம் கீழே விழுந்த கல்லை யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க, திருப்பி வந்து அவங்க அடுக்க வந்து ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது ஒரு கிரேட் மூவ். அதை தான் நம்ம ராயன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் இப்போ அப்படின்னு. ஸோ ஜாக்லின் அதை தான் சொல்கிறாங்க, அன்ஷிதா பயங்கரமான பிளேயரு, அவங்க வந்து விஷால் அண்ட் அருணை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, நல்லா டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, சௌந்தர்யா நீ தான் முட்டாள்தனமாக இங்கே போய் சிக்கிக்கிட்ட அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ஜாக்லின்? முத்துக்குமரன் டீம் வந்து பரிதாப நிலைமைக்கு போனது காரணமே அவங்கள நம்பினது தான். அவனுங்க அடித்து தூக்குறானுங்க முத்துக்குமரனையெல்லாம், அங்கிட்டு மஞ்சரியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு விடுவனாங்குது அன்ஷிதா வந்து. ஆனால் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணது, அவங்க பண்ணது தப்புனா அப்போ நீங்கள் பண்ணது மகா தப்பு அப்படிங்கிறதான் வரும். ஸோ பார்க்கலாம் ஜாக்லின். ஆனால் ரஞ்சித் சாருக்கு போகவே கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் அது கேம் முடியறதுக்கு முன்னாடி ரொம்ப தப்புமா.